பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஒரு லிஸ்ட்டே ஆண்டவர் குடுத்திருக்கிறார். இவங்கலாம் இதில தான் பங்கடைவாங்க அப்படின்னு. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்ல காரணம் என்ன? பயப்படுகிறவர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. பயப்படுகிறவர்கள் கூட நரகத்தில தள்ளப்படுவாங்களா? இது என்ன அநியாயமா இருக்கே! அப்படின்ற மாரி இருக்கும். எத குறித்து பயப்படுகிறவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு? ஜென்ரலாவே மனிதர்கள் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு பயம் இருக்கும். அது இயல்பு தான். ஆனா, ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த பயம்ன்றது எத சொல்றாரு? எத பயம்னு சுட்டி காண்பிக்கிறாரு? எத அப்டின்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சோதனைகள, பாடுகள, உபத்திரவங்கள நம்ம பார்த்து பயப்படக்கூடாதுன்றாரு. அந்த பயம் வந்துருச்சுன்னா, அடுத்த கணம் நான் என்ன பண்றேன்னா, இயேசுவ அந்த இடத்துல நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம கூட அப்பா, அம்மா இருக்கிறாங்க. இல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. இல்ல சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்க. இல்ல யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு பயம் இருக்காது. இப்ப தனிமையா இருக்கும்போது ஒரு பயம் வரும். அதுபோல இங்க ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு ஏன் பயம் வருது? எதனால அந்த பயம் வருது? அதுதான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர நாம அங்க மறுத்துர்றோம் அப்படின்னு பார்க்க முடியுது. அதுதான் அந்த பயம்ங்கிற அந்த விஷயம். சில பேர்லாம் எதுக்கெடுத்தாலும் பயம். தேவையில்லாதத சிந்திச்சு, தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. வெளிய நடந்து போனா ஏதாவது ஆயிடுமா? பைக்ல போனா ஏதாவது ஆயிடுமா? பஸ்ல போனா ஏதாவது ஆயிடுமா? இல்லன்னா இதனால அது ஆயிடுமா? அதனால இது ஆயிடுமா? இல்ல இப்படி ஆயிடுச்சு. அதனால ஏதாவது ஆயிடப்போது. இவங்க இத சொல்லிட்டாங்க. அதனால ஏதாவது ஆயிடப்போது. அவங்க அத சொல்லிட்டாங்க. அதனால ஏதாவது ஆயிடப்போது. ஏன் ஆகும்? எதுக்கு ஆகப் போகுது? ஏசப்பா நம்ம கூட தானே இருக்காரு. ஆனா, இதையும் மீறி நாம பயப்படுறோம்னா, இயேசுவை மறுக்கிறோம். அததான் இங்க நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அடுத்தபடியா அவிசுவாசிகள். எதுலயுமே ஒரு விசுவாசமே இருக்காது. விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, காணாமல் விசுவாசிக்கக்கூடிய ஒன்று. பார்த்து விசுவாசிக்கிறது இல்ல. அதாவது பார்த்து நம்பிக்கையுடன் இருக்கிறது இல்ல. காணாமல் விசுவாசிக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம இன்னும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனா, அத நாம பார்ப்போம். அத நாம பெற்றுக்கொள்வோன்ற அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு நித்திய ஜீவன், பரிசுத்த வாழ்வு, இயேசுவை தரிசிப்பது, பரலோகத்துக்கு போவது.
வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது, மறுரூபமாக்கப்படுவது, உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றம், நம்ம இன்னொரு ஸ்டேஜுக்கு போறோம். ஆண்டவர் நம்மள கண்டிப்பா ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாரு. அதுக்கான காலம் வர நேரத்துல கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வேணும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கல. ஆனா நடக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்க? இப்ப எப்படி வாழ்றீங்க? இப்போ வாழ்ற வாழ்க்கைக்கும், முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நான் என் வாழ்க்கையே சொல்ல முடியும். கர்த்தர் கிருபையா நான் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வருவேன், இப்படி ஒரு வாழ்க்கை வாழுவேன்னு நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல. நான் ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கும். என் வாழ்க்கை அப்படிதான் போகுன்ற மாதிரி நான் நெனச்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்தில ஆண்டவர் அறிகிற அறிவில் பலப்படுகிறது மாத்திரம் இல்ல, அவருடைய வார்த்தைகள நான் இன்னைக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்திட்டுருக்கார். இதெல்லாம் நான் நெனச்சு பார்த்துருப்பேனா? என் சிறு வயசுல நெனச்சு பார்த்துருப்பேனா? என் சொந்த பந்தங்கள் நெனச்சு பார்த்துருப்பாங்களா? என் தாய் தகப்பன் நெனச்சு பார்த்துருப்பாங்களா? யாருமே, என் மனைவி உட்பட யாரும் நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் இத பார்க்கல. இதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்த வைத்திருக்கிறார். ஆனா அது விசுவாசம் இருக்கணும். எதை எடுத்தாலும் இது நடக்காது, இது ஆகாது, இது ஒத்து வராது, இது உருப்படாது அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. எங்க நடக்க போகுது? என்னத்த? அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, "உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்ட்டு போயிடுவாரு." அதனால அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த நிலைமை தான். அருவருப்பானவர்கள், அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள், கேவலமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், தயவு செய்து இப்படிப்பட்டவர்கள் யாராயினும் இருந்தால், அவர்கள் இப்பொழுதே மனம் திரும்பணுங்கிறது தான் இந்த வசனம் சொல்ற விஷயம். அடுத்தபடியா யாரு? சூனியக்காரர். இந்த மந்திரம், ஜோசியம், ஜாதகம், அது, இது, அஸ்ட்ராலஜி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என் எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, என் எதிர்காலம் அப்படி இருக்க போதா, என் எதிர்காலம் இப்படி இருக்க போதா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, இது சாத்தானுடைய விஷயம். 10 சொன்னா, அதில ஏதாவது 1, 2 நடந்திருக்கும். அத மட்டும் புடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம், நம்பிட்டுருப்போம். ஆனா மீதி 8 நடந்திருக்கவே நடந்திருக்காது. இதெல்லாம் சும்மா குருட்டாம்போக்குல அடிச்சு விடுறது. சாத்தானுக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரியும், பிரசன்ட் டென்ஸ் தெரியும், ஃபியூச்சர் தெரியாது. ஃபியூச்சர் டென்ஸ் தெரியாது. அவனுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியாது. அத நல்லா புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்தவர்களாகிய நாமே இந்த காரியத்தில அதிக இடம் குடுத்துட்ருக்கோம். போய் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஜோசியக்காரர் மாரி இப்ப தீர்க்கதரிசிய தேட ஆரம்பிச்சுட்டோம். இதெல்லாம் என்ன நிலைமைக்கு வரும்ன்றது தான் அந்த வசனத்தில ஆண்டவர் சொல்றாரு. இவங்களும் அக்கினி கடல்ல தான் பங்கடையணுங்கிறாரு. விபச்சாரக்காரர். அது நான் இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு உலகத்தில அதிகமா அது பெருகியிருக்கு. இந்த விபச்சாரங்கிறது. வெறும் பாலியல் சம்பந்தமான விபச்சாரம் மட்டும் இல்ல. சபைக்குள் நடக்கக்கூடிய மாற்று உபதேசத்திற்கான விபச்சாரமும் நடந்துட்டுருக்கு. ஆவிக்குரிய விதத்தில. மாற்று உபதேசங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள அதிகமா பெருகி, சபை இன்னைக்கு விபச்சாரத்துக்குள்ள போயிட்டுருக்கு. இப்படிப்பட்டதும் அக்கினி கடலுக்கு தான் பங்கடையும். அடுத்தபடியா பொய். பொய் இன்னைக்கு பெருகிருச்சு. எதுக்கெடுத்தாலும் பொய்யி, எத பேசினாலும் பொய்யி. வாய தொறந்தாலே பொய். சிலர்லாம் பொய்யில சகலகலா வல்லவனா இருப்பாங்க. அது ரொம்ப பெருமையா நெனைப்பாங்க. நான் எப்படியாவது பொய் பேசி தப்பிருவேன்.
தப்பலாம் இப்போ. கடைசில தப்ப முடியாது. அக்கினி கடலுக்கு தான் போகணும். நகரத்து நரகத்துக்கு தான் பங்கடையணும். பொய் பேசுகிறவர்கள் யாரா இருந்தாலும், இப்பொழுது ஒரு முடிவு பண்ணுங்க. பொய் பேசுகிறத முழுமையாக 100% நாம தவிர்க்கணும். ஒரு சில நேரங்கள்ல மனித இயல்புல தவற்றினால பொய் வரலாம். ஆனா, பொய்யே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இத மாற்றணுங்கிறது தான் இங்க ஆண்டவர் சொல்றது. இப்ப நம்ம இவங்கெல்லாம் எங்கன்னா, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, நரகத்துக்கு போயிடுவார்ன்னு ஆண்டவர் சொல்றார். நரகத்துக்கு போயிடுவார்கள்ன்னு. யாரு? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவைகளை செய்கிறவர்கள், கொலைபாதகர்கள். ஈஸியா இன்னைக்கு கொலை பெருகிட்டு இருக்கு. ஈஸியா ஒருத்தரோட உயிர எடுத்துடுறாங்க. அந்த ஆத்துமா அழிக்கப்படுது. அதுக்கு பதில் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொலைபாதகத்துல கொண்டு போய் உட்டுர்றாங்க இன்னைக்கு. நெறைய இடங்கள்ல நடக்குது. குடும்பங்களுக்குள்ள மருமகள் அந்த மாரி செய்றாங்க. மாமியார் அப்படி செய்றாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள உண்டு பண்ணி, தாய் தகப்பனுக்குள்ள பிரச்சனைகள உண்டு பண்ணி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள உண்டு பண்ணி, கொலைபாதகங்கள கொண்டு போய் உட்டு ரத்தம் சிந்த வைக்கிறாங்க. மறந்துறாதீங்க. உங்களுக்கு நரகம் காத்துட்டு இருக்குங்கிறத. அடுத்தபடியா யாரு? விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா வெறும் சிலைய மட்டும் வணங்குறது இல்ல. தேவன விட நாம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அது எல்லாமே விக்கிரகம் தான். அது சினிமாவா இருக்கலாம், ரீல்ஸா இருக்கலாம், ஷார்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். இல்லன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. தேவன விட அதிகமா நாம எத முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அது அத்தனையும் விக்கிரகம். அப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் நரகம் தான் என்றார் ஆண்டவர். இது ஒரு எச்சரிக்கையாவே சொல்றார். இது நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு பார்த்து, அத நாம சரி செய்யணும். சரி செய்தால் மாத்திரம் தான் அந்த நரக ஆக்கினையிலிருந்து தப்பிக்க முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.